விலைக்கு சொல்லணும். இது ஒரு தேங்காய் துண்டு. ஆமாம். இது தேங்காய் துண்டை நாம் சாப்பிட போகிறோம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது வரைக்கும் கேள்வி கேட்ட வரைக்கும் பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ அல்லது பொது இடங்கள்லையோ கேள்வி கேட்ட வரைக்கும் உங்களுடைய ஒரு நாள் நீர் தேவை என்ன, நீர் தேவை எவ்வளவாக இருக்குன்னு கேட்டாக்கா 10 லிட்டர் போகுது, அவ்வளோதான். 15 லிட்டர் போகுது, ஒன்றா குடிக்கிறதுக்கு 5 லிட்டர் கூட போகுது, துவைக்கிறதுக்கு அதுக்கு இருக்கிறாங்க ஒரு 350 லிட்டர் யாருமே தாண்டல. நான் சொல்றேன், இவ்வளவு எளிமையாக நான் வாழ்கிறேன். என்னுடைய ஒரு நாள் நீர் தேவை 10,000 லிட்டர் தூய நீர் தான். நம்ம யாருக்கும் அந்த புரியல, புரியாது, அந்த அறிவு இல்லை. அதைத்தான் மறை நீர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் இந்த தேங்காய் தொட்டை கையில் வச்சுட்டு பேசுறேன்னா, இன்னைக்கு ஈர்க்கணும் சாப்பிடலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆச்சுங்களா? இல்லைங்க, நான் இந்த இப்போ உண்மையை உடச்சி சொல்லிடுற மக்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சப்பாத்தி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கிறதுனால தான் பண்ணுறோம். இல்லைன்னா இடைப்பட்ட உண்ணாவிரதம், இல்லைன்னா எது கிடைக்குதோ காய்கறிகள், குறிப்பாக ஏதாவது 12 ராஜ உறுப்புகளுக்கும் 12 காய்கறிகளும் ஒதுக்கிருக்காங்க. அந்த ஒரு காய்கறி 1 இல்லை 2 காய்கறி சாப்பிட்றதா திட்டம் இருந்தது. இப்போ என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணிடுச்சு இயற்கை. அதனால் நம்ம இனிமே இதுதான், இனிமேல் இல்லை, ஒரு வாரமாகவே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு போனோம் இல்லையா, அங்கே போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் போய்ட்டு. அதனால் சொல்லுங்கள். இப்போ இந்த தேங்காய் உருவாக வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 3,000 தண்ணி இருந்தால் தான் இந்த ஒரு தேங்காய் முழு தேங்காய் உருவாகுது. நாம் மூடி சாப்பிட்டோம்னா கூட ஒரு 2,500 ஒரு 1,500 தண்ணி. அதுக்கு